வெல்கம் டு நெட்டோ கிளான்ஸ் வீடியோ. நம்ம வந்து இப்போ பர்சன் எஸ்கேப் பண்ண போகிறோம். ட்ரிஸ்ஸெல்லாம் இருக்குது, இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பர்சன் தான் பிடிக்கும், அதனால இது சொல்லிக்கிறேன். அப்புறமா நான் நிறைய மாதங்களாகவே நான் வீடியோ அப்லோட் பண்ணல, அதுக்கு சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த பெட்டு மேலே ஏறி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இது வேறு நம்மளை விடவே மாட்டேங்குது. என்னடா குழியாக இருக்குது, ஆனால் அதுலேயுமே நாங்கள் நடந்து போவோம்ல. ஓப்பன் த வென்டிலேஷன். சும்மா காற்று வரட்டும்னு சொல்லி வென்டிலேஷன் ஜெயிலுக்கு போட்டால் அதிலே நாங்களாம் எஸ்கேப் ஆகி போவோம். நாங்களாம் யார் பட்டா பிள்ளையாடுறோம். ஐடியா எங்கடா இருக்கே, வாடா விளக்கமா குச்சி மாதிரி இருந்துட்டு என்ன நான் பண்ணுறான் பாரு. என்ன பச்சையா? டேய், முதல்ல போய் மூக்குலேருந்து சளி வருது பாரு, அதெல்லாம் முதல்ல போய் தொட. எங்கே வரானா? என்ன இங்கே ஸ்லோவாகுது? ஏண்டா குண்டா இந்த கோரை இங்கே முட்டிகிட்டு இருக்கோம். ஒளிக்குச்சி மாதிரி இந்த ஒளிக்குச்சி கோரை இல்லை, ஒரு விளக்கமாக குச்சியே பேப்பர் மாதிரி ஆக்கு விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஒரு சார் காய்ஸ், அங்கே நான் வந்து ஒரு குழி மாதிரி இருக்குது காய்ஸ். காய்ஸ் குழி. ஐயோ, இங்கேயும் ஒரு குழி. அது கோவையாக இருக்கிறதுனால என்னடா அது குழி மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். இப்படியே தான் நினச்சேன், நடந்துச்சு, அவ்வளோதான். சரி, இங்கேருந்து கீழே போயிருப்போம். எந்த சேதாரமும் ஆகக்கூடாது. போச்சா சொல்ல முட்டா, போச்சா? என்னது இது? ஏன்டா அது காற்று வருதா? காத்தடிக்குது. இங்கே தானே அந்த பொண்ணு வந்துச்சு. நல்ல வேலை நம்ம ஊரில் இல்லை. ஏக்கா வாக்கா, என்ன டிம்மின்னு சொல்லி போடா கம்மி. சரி, நம்ம மேலே ஏறுவோம். ஏணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஏணி ஃபுல்லாக கொடுத்துருந்தா எங்கன்னா சப்பையாக பிறப்போம். பைப்பு இருங்கப்பா, இருங்க பாய். இங்கேனா லிவர் மாதிரி இருக்குது. என்ன லிவர் இது? யூஸ் லிவர். ஆமாம், லிவரு. என்னது அது? என்னடா அது? என்னமோ புதுசாக இப்போ ஓப்பன் ஆகுது. இங்கேயும் என்னமோ புதுசாக ஓப்பன் ஆகுது, ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை. என்னடா அது? இங்கேருந்து அங்கே ஒரு ஏணி இருக்கு, அதுலேருந்து இதுக்கு ஜாயின் பண்ணுவோம். ஆனால் ஏன் முழுசாக வரவே மாட்டேங்குது? ஓ சி, ஏன் நம்ம யூஸே பண்ணலையா? இப்போ தான் வருது. ஸ்டாப் பண்ணி திருப்பி அப்படியே கண்டினியூ ஆகுமா? கட்டுலாம் ஆகாதுல்ல, அப்படியே கட் பண்ணி பிளாங்க் சத்தமா பேசு. முடிச்சிட்டல எல்லாமே முடிச்சுக்கோ. ஆஃபே பண்ணடா நான் தெரியாம. சாரி காய்ஸ், கொஞ்சம் நேரம் வாய்ஸ் கொடுக்கல. ஏன்னு சொல்லவா? பிகாஸ் நான் வந்து பிஸ்கட் சாப்பிட போனேன். காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலப்பா, அதனாலே. என்ன காற்று வரும்? என்ன இன்னைக்கு புஷ் பண்ண? இந்த என்னது ட்ரிங்க்ஸா? என்ன ட்ரிங்க்ஸு? சரி, எடுத்து பார்ப்போம். என்னடா அது? ஒன்றுமே ரியாக்ஷன் நடக்கல. சரி, என்னடா ஓடுறோம்? ஓஹோ, பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் ஆர் எனர்ஜி. அப்படியே போவோம். ஐயையோ, எப்படா? ஒரு நிமிஷம். ஆமாம், சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். வாடா ஸ்க்ரீனே. எப்படிடா எனக்கு முடியாதுச்சு? அவனா போடா பிடி போயில. சரி போவோம். ஐயோ, அவன் எப்படி கிராஸ் பண்ணி போனான்? அவனுக்கு என்ன சூப்பர் பவராக இருக்குது. சரி, மறுபடியும் ஆரம்பிப்போம் முதல்லேருந்து. அப்பா
எம்மா என்னம்மா ஜம்ப்பு. என்னடா அது கீழே வந்துட்டே இருக்கேன். ஏன் நான் கீழே வந்துட்டே இருக்கேன்னு சொல்லவா கைஸ்? ஏன்னா நீங்கள் வந்து லைக்கும் கொடுக்கவே இல்லை, சப்ஸ்கிரைபும் கொடுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் அந்த லைக் கார் கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. சும்மா சப்ஸ்கிரைப் மட்டும் தரீங்கன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. ஆளின் இதுவும் கொடுப்பீங்களான்னு பார்த்தா அதுவுமே கொடுக்கல. அப்புறம் எப்படி எனக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் வரும்? எப்படா கிடச்சிச்சு காய்ஸ்? நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹெல்த்தை பாருங்கள் காய்ஸ், 1% இருக்குது காய்ஸ். அப்படியே ட்ராவல் பண்ணி போவோம். ஜஸ்ட்டு முஸ்ட்டு காய்ஸ், நீங்கள் லைக் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதனாலா பைக்கு கேட்குற ரேம்ப் ஏன்டா மனுஷங்க ஓடுறதுக்கு வைக்கிறீங்க? அப்பா தாண்டி தாண்டி போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் ஏறிட்டே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஜம்ப் பண்ணி சூப்பர் ஹீரோ மாதிரி போயிட்டுருக்கோம். நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஆலினும் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ தட் எனக்கு ஹெல்த்தும் ஏறுது. சூப்பராக நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம். அப்பா எவ்வளோ நேரம் ஆக்குது. ஏன்டா இது என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ நேரம் எடுத்துக்குது. இன்னும் எவ்வளோ இருக்கோ? இது எப்படி இருக்குன்னு சொல்லவா? அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கார அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு தூரமாக இருக்கும். இது வர கொஞ்சம் ஒன்றாக இருக்குது. ஓஹோ, இது லைட்டில் போனால் இது வரும். ஓகே 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 கே 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 புளி 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 புல்ல புளி 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 புல்ல புளி 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 ஏறி ஏறி போடா 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 அண்ணா போடா தோட போடா. என்ன ஏறி போனதுக்கப்புறமா கீழே வருது? ஓஹோ, அந்த பேஸ் என்னது காமிக்கிறது என்னமோ ரேப் கிளாஸ். ஓஹோ, கிளாஸை உடச்சி அந்த சைட் போகணுமா? என்னடா அது? உடைப்போம் உடைப்போம். என்னடா அது உடைக்கவே மாட்டேங்குது. சரி என்னடா லாஸ்ட் டைம் இன்னும் உடையவே இல்லை. இப்போ தான் உடையுது. ஓஹோ, தூரமாக இருந்தனால அவ்வளோ உடையிற சிம்பிள் மட்டும் காமிக்குது, ஆனால் உடையலை போல். ஓகே, இந்த சைட் போவோம். என் நேரத்தில் என்னமோ பஸ்ஸில் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, லைப்ரரி பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. என்ன அவ்வளோ பெரிய ராயல் லைப்ரரி அது? ஒரே சரி. டடியா என்னடா இங்கே பண்ணுறேன்? வடா வடா. என்ன நின்னத்துல மூவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கா? நான் நடந்து வரேன். இன்னும் இந்த சதியை தொடக்கவே இல்லையா? சின்சானில் பூ எப்படி சதியை தொடச்சாலுமே வரும், அதான் எனக்கு தொடச்சாலுமே இந்த வருது போல். இரு, அந்த கலரும் இந்த கலரும் ஒரே மாதிரி இருக்கு. சரி போய் ஒளிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தா இரு வருவானா? வரலை. சரி ஆமாம் காய்ஸ், ஆனால் அது ப்ளூவாக இருக்குது, அது பர்பிளாக இருக்குது. ஐயா டடியா டடியா இங்கே என்னடா பண்ணுற? ப்ளீஸ்டா, நான் தப்பிட்டு போய்க்கிறேன்டா. நான் என்னடா பண்ணேன்? பெருசாக நான் எதுவுமே பண்ணலடா. நீ ரூல்ஸை தாண்டி போயிட்டடா, அதனால நான் ரூல்ஸை தாண்டி நானும் உன்னை ஜெயிலில் போட்டு வந்துட்டா நொட்டையா. ஐயோ, இது வேறு அன்லாக் ஆகலை. போடா பட்டை, நான்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டேன். ரூல்ஸை தாண்டி பண்ணுவேண்ணா. என்ன பண்ணேன்னு கூட சொல்ல காய்ஸ். ஆமாம், இது என்ன லிவரு? என்னமோ கட்சின்னு காமிக்கிறாங்க. அடப்பாவீங்களா? சரி, ஜெயிலுக்குள்ளே இருக்க போர்டு அடிக்குமேன்னு சொல்லி லைப்ரரி கட்டி தந்தா. லைப்ரரிக்குள்ளே ஓட்டை போட்டு ஒரு பட்டனை, சீக்ரெட் பட்டனை வச்சு இங்கே நிறைய பாட்டு வரான்னு போல இருக்குது. அதனால் லிவர் கொடுத்து ஒரு கொகையே மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி இங்கே மரக்கட்டையெல்லாம் வச்சாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது காய்ஸ். சரி போவோம். என்ன இந்த லைட்டு ஃபியூஸா தெரில, அது ஃபியூஸ் இருந்தா என்ன, ஃபியூஸ் இல்லைன்னா என்ன? இது போயிட்டே இருக்குது. என்னடா இது? ஏதாவது வருமோ? இந்த மாதிரி சமயங்களில் ஏதாவது தடங்கள் வரும். நினச்சேன் அமைதியாக இருக்கும் போதே ஆபத்து இருக்குன்னு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. சிம்பிள் சிம்பிள் பை பிஸ்டேஸ் பை பிஸ்டேஸ்.
எப்படா பின்னாடி திக்கில சொருவிருச்சு போல. சரி அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் போல. இங்கே பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அதுவும் புதுப்பிடிச்சது. ஹாஸ்பிட்டலில் டிடி ஊசி தான் போயிட்டு ஆகணும் போல. எப்படி நம்மளாம் யாரு அங்கே என்னமோ லிவர் இருக்குது. என்னமோ இந்த சைடு போனோன்னு பார்த்தேன். ஆனால் லிவர் இருக்குது. லூஸ் லிவர். என்ன நடந்துச்சு? அப்படி ஒன்றும் பெருசாக நடக்கலையே. காய் சங்க பாருங்க அதே லிவர் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் எந்த ஓஹோ அந்த கேட்டு ஓப்பன் ஆகிறக்கா? நானும் நிறைய வீடியோஸில் பார்த்தேன். எதுக்குடா அந்த லிவர் தராங்கன்னு நானும் யோசித்தேன். ஐயோ ஜஸ்ட் மிஸ்டேக். சும்மா வந்தேன்னு நினச்சிட்டு நான் முன்னாடி போயிருப்பேன். எப்பட்றா என்னடா இங்கே வந்தோடனே நான் சாவுறேன்? எப்படி முன்னாடியுமே இல்லை பின்னாடியுமே இல்லை? என்ன சிங்கம் வாய பழந்த மாதிரி இருக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டேன். ரெண்டுத்துக்கும் சென்டர். எப்படா நான் ஹெல்த்து குறையாது? என்னன்னே தெரியல காய்ஸ். ஒன்று பத்தா குறை 1 இன்ச்சு குறை தாண்டி போகாமல் போயிடுது. என்னடா அதை தாண்டி குறை போகல, அது போல இதுவாகுது. ஒரு வேளை நான் பண்ணுற தப்போ இல்லையே. இப்போ கூட கேஸ்லாம் எதுவுமே ஓ இங்கேயும் இருக்கா? இது தெரியாமல் நான் போயிட்டேனே. ஏண்டா அப்பயே இல்லை இவனை நம்ப கூடாது. போடா நெருப்பா கேஸா? சரி போவோம். என்னமோ புல் த லிவர் டு ஓப்பன் செகண்ட் டோர். என்னமோ செகண்ட் டோரா? ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. அதான செகண்ட் டோரு. ஆனால் இப்போ வந்து ஹெல்த்து குறையல காய்ஸ். இந்த 2 இதை தாண்டி போனதுக்கப்புறமா 3ஆவது இதை தாண்டி போனதுக்கப்புறமா தான் யார்கிட்ட என்னடா அது காய்ஸ் கீழே பார்த்தீங்களா? என்னடா இங்கே வரேன்? என்ன கொடுமடா. நான் எப்படா இங்கே வரேன்? ரோப்ளாக்ஸ் ஒரு பக்கா இருக்கும் போல். ரோப்ளாக்ஸ்லாம் பக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. சரி போவோம். என்னடா எழுத்து? நான் எதுவுமே சாவல. எழுத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன காய்ஸ் இது? இங்கே இப்போ பாருங்க நெருப்பே எதுவுமே வரல காய்ஸ். ஆனாலுமே நான் இங்கே போனதுக்கப்புறமா செத்துடுறேன் காய்ஸ். என்னன்னு தெரில காய்ஸ். என்னமோ இந்த கேமோட பக்கா இருக்கும் காய்ஸ். பக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இன்னைக்கு அப்படியே லைவ் வராங்க. இப்போ பட்டுச்சான்னா உயிர் இருக்கு. பட்டுச்சுன்னா எனக்கு கொஞ்சோண்டு உயிர் இருக்கு. படலன்னா எனக்கு வந்து சாப்பிட்றேன். என்ன தெரில. அது வந்து ரோப்ளாக்ஸ் ஒரு பக்கா இருக்குது காய்ஸ். என்னன்னு தெரில. நம்ம இப்போ இந்த ஒரு பக்கு ப்ராப்ளம்னால நம்ம வந்து பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னது அது? ஃப்ரெண்ட்ஸாக ஜாயிண்ட் ஆகவா இல்லை என்னது? என்னவா இருக்கும்? மஞ்சள் கலர் வரைக்கும் ஹெல்த் வந்துச்சுப்பா. அங்கேயுமே அறுக்குற அந்த அறுப்பா இருக்கு. ஐ மீன் இங்கிலீஷ்ல குதிச்சு நான் போய் ஆகணும் போல. இந்த பெட்டு வேற கொயின்னு. என்னடா ஒன்று தாண்டறக்கே நெஞ்சு வலிச்சிச்சு. இங்கே 1000க்கும் மேலேயே இருக்கு. இனிமேல் உடம்பே வலிக்க போகுது. மூளையே பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய நீட்டாக செஞ்சாங்கன்றா தெரில. நெயில்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் கீழே கம் என்னமோ அந்த கொரில்லா கம் இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட்டு கன்னு வச்சு கம் இந்த வேர்ல்டுன்னு சொன்னாங்களே அதை வச்சு ஒட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் மனுஷன் தான்டா. நீ மட்டும் மனுஷன் இல்லை. ஆனால் அவன்கிட்ட மனுஷன் மாதிரி ஒரு இன்ச்சுக்கு ஒரு இது இல்லை. சல்லியா இப்போ மனுஷங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு. அவனுக்கு இல்லை போல. சளி வந்துச்சுன்னா தொடக்க மாட்டேங்கிறான். இது என்ன கீழேருந்து டாக்டர் ஏதோ இன்ஜெக்ஷன்லேருந்து மேலே சொறி விட்டுறாங்களா? ஐயோ மறுப்பு வந்துருச்சு. பட்டெக்ஸை குட்டுனுச்சு. அவ்வளோதான். அப்படியே மேலே பறந்து போயிடுவோம். வெயிட் பண்ணியே போவோம். நம்ம எப்போ நடக்கும்போது டக்குன்னு மேலே வந்து குத்திரும். என்னடா குதிக்க மாட்டேங்க?
பட்டெக்ஸில் குத்திருக்கேன். நேராக போவோம். என்ன இங்கே என்னமோ நூல் மறித்து கயிறு அதில் தான் மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன். இருங்க மேலே ஏறி. ஆமாம் காய்ஸ், மேலே ஏறி போகணும். என்னென்ன பணம் வைக்கிறான் பாருங்க. ஏன்டா காய்ஸ், இது என்னமோ உடஞ்சி போகிற மாதிரியே இருக்குது காய்ஸ். உங்களால் நம்பக்கூடாது, உடைய மாதிரியே காமிச்சுவாங்க. உடையலன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஐயோ இருந்தாலும் நான் உடஞ்ச மாதிரி விழுந்துட்டேன் காய்ஸ். ஏன்னா நீங்கள் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் ஆமாம் காய்ஸ், அடப்பாங்கடா. நான் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதுக்கு அவசரப்பட்டுட்டேன். சாரி காய்ஸ். என்னடா இந்த சைடு திரும்பலாம். என்னடா கட்டையா காணோம். கட்டை ஆயிட்டா கொட்டை கொட்டை. அடப்பாவீங்களா. இருங்க அந்த கயிறில் குதிச்சு பார்க்க முடியுதான்னு பார்ப்பதோ. இந்த கயிறு இல்லை காய்ஸ், நான் வந்து பின்னாடி ஒரு கயிறு இருந்துச்சுல, அதில் போக முடியுதான்னு பார்ப்போம். என்ன இது மேலே ஏறி போயிட்டே இருக்கு காய்ஸ். அங்கே ஒரு கயிறு மறுபடியும் வந்துருச்சு காய்ஸ். என்னன்னு தெரியல காய்ஸ். சாரி காய்ஸ், நம்ம தத்துட்டோம் காய்ஸ். என்னடா இது இந்த சைடாக திரும்பி விழுவுது. நல்லா ஃபோக்கஸ். இப்போ ஜம்ப் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கோம். இதுலையுமே நம்ம கீழே உழுவலன்னு சொல்ல மரம் உழுவோம். இருந்தாலும் சொல்லி வாயமுள்ள உழுந்துட்டு தெரியாமல் வாய வச்சோமோ. இதே மரம் அடுத்த அவர் எனிமி எங்கள் கார் சண்டை போட்டாங்க முன்னாடி. என்னடா அது இதில் மட்டும் ஆமாம்ல, அங்கேயும் இங்கேயும் லாஸ்ட்டில் வந்து உடையாது. உடஞ்சிருக்குப்பா. ஆனால் எப்பட்றா நிற்கிறோம். எப்பட்றா எங்கள் ஆப்போசிட்லேயே இதுதான். இப்போ நான் இருக்கிறது வழுத்தூர், எங்கள் ஆத்தா வீட்டில் வழுத்தூர். இப்போ எங்கள் வீடு இருக்கிறது வந்து மயிலாதுறை. வழுத்தூரில் வந்து ஆப்போசிட்டில் அவர் எனிமி இருக்காங்களா, அவங்க வீடு இடியெல்லாம் எடுத்துச்சா. அதே மாதிரி முன்னாடி அந்த நியூஸ் கேட்டிங்களா காய்ஸ். முன்னாடி உள்ள நியூஸ் ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன், எல்லாம் சொல்கிறேன். அந்த தஞ்சாவூரில் சிவன் கோயிலில் இடித்து உடச்சாங்களா. அப்போ அன்னைக்கு நைட்டு அந்த இடி இடித்து இது பண்ணும்போது அந்த மேகம் பின்னாடி இருந்துச்சுன்னா, மேகம் முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த இடிலாம் ஒரு மாதிரி தெரியும்ல. என்னமோ ஒரு இப்போ யூனிகார்ன் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி சும்மா தெரியும்ல. அப்படியே என்னடா இருக்கிறோன்ட்டு இருக்குது அந்த மாதிரி காய்ஸ். அப்போ வந்து சிவனோட அப்படியே சிவனே லிங்கம் அது அட்டெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துச்சு காய்ஸ். தஞ்சாவூரில் நடந்துச்சு அது காய்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துச்சு. சிவன் இது லிங்கம்லாம் அதில் வரல காய்ஸ். என்னடா அது கீழே விட்டோம் பின்னாடி. சரி நம்ம போவோம். அதே மாதிரி அவங்களோட வீடு இருந்தோன்னு நினச்சேன்னா டக்குன்னு பார்த்தா நம்ம வீட்டுக்கு பின்னாடி, நம்ம வீடு இல்லை ஆத்தா வீடு, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னைக்கு இல்லை முன்னாடி அந்த நெருப்பெல்லாம் எரிச்சு இது பண்ணி வைக்கும் போது அந்த எப்படி அந்த மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லி கேண்டில் இது பண்ணிட்டு ஊத வச்சதுக்கப்புறமா மேட்ச் பாக்ஸ் அந்த ஆவிக்கு மேலே விட்டதுக்கப்புறமா எப்படி மறுபடியும் நெருப்பு வந்துட்டோம். அதே மாதிரி என்னமே கட்டை வரல. எவ்வளோதான் இருக்காரு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் கட்டை நீ வரலன்னா 1000 ரூபா மட்டை. எப்படா அலற வைக்கிற மாதிரியே இருக்கு கைஸ். குதிச்சிடும். இது வந்து பார்ட் 2 பார்ட் 1 அந்த மாதிரி பார்ட்ஸாக போகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், நம்ம வந்து பார்ட் 2 போய்க்கலாம் கைஸ். இது ரொம்ப ஓவராக போகுது கைஸ். பாய் கைஸ். அதுக்கப்புறமா பாய் கைஸ். நீங்கள் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸில் பார்ட் 2 பார்ட் 2ன்னு நிறைய ப்ளூ கலர் ஹார்ட்ஸை உங்களால் எவ்வளோ முடியுமோ ப்ளூ கலர் ஹார்ட்ஸை போட்டு விட்டு தட்டி விடுங்க கைஸ். அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிங்கன்னா நான் வந்து பார்ட் 2 அனுப்புவேன் கைஸ். இது வந்து ரொம்ப லாங்காக போயிடுது கைஸ். பாய் கைஸ்.